நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்திற்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஒரு திட்டவட்டமான வார்த்தை. சரியான ஒரு சட்டத்தை இங்கே கொண்டு வருகிறார். அப்படியானால் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பது ஆணித்தரமாக இங்கே சொல்லுகிறார். திட்டவட்டமான ஒரு தேவ வார்த்தை. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் எப்போதும் ஒரு சாந்த சொரூபி அல்ல. அவரை நாம் பார்க்கும்போது மிகவும் பணிவானவர், எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், 1 மைல் தூரம் கூப்பிட்டால் 2 மைல் தூரம் வருகிறவர், ஒரு அங்கியை கேட்டால் 2 அங்கியையும் கொடுத்துவிடு என்று சொன்னவர், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு என்று சொன்னவர். ஆனால் அவர் ஒரு நியாயாதிபதியாக வருவார். ஒரு நியாயாதிபதி எப்படி நியாயம் தீர்க்க வேண்டுமோ அதை போல அவர் நியாயம் தீர்ப்பார். அப்பொழுது நாம் இந்த காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஆண்டவரே, ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு என்று சொன்னீரே என்று சொல்ல முடியாது. அதுதான் இந்த வார்த்தையினுடைய முழு குறிக்கோள். மனிதனை வேண்டுமானால் புகழ் பாடலாம், அதற்கு அவன் இணங்கி வருவான். ஆனால் கர்த்தரை புகழ் பாடி காரியத்தை நாம் சாதித்து விட முடியாது. பிற மதத்தவர்கள் அடிக்கடி சொல்லும்போது சொல்லுகிறார்கள், இவன் கிறிஸ்தவன், இவன் எதற்கும் தயாராக இருப்பவன், இவனை அடிக்கலாம், நொறுக்கலாம், அவன் ஆலயத்தை இடிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை வழிபடும்போதுதான் முழுக்க முழுக்க அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வாழ்பவன், அவன் கிறிஸ்தவன். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சாட்டையை எடுத்தார். நாம் கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது ஒரு சாந்த சொரூபியாக பார்க்கிறோம். நான் சில சமயங்களிலே நினைப்பேன், எருசலேம் தேவாலயத்திலே புறா விற்கிறவர்கள், அங்கே வியாபாரம் செய்கிறவர்கள் அனைவரையும் அவர் சாட்டையிலே எடுத்து அடித்தார், ஓடினார்கள். அந்த படத்தை ஏன் வீடுகளிலே போடக்கூடாது? அப்படிப்பட்ட ஒரு கட்டாய சூழ்நிலை வந்துவிட்டதே என்று நான் எண்ணுவேன். கிறிஸ்தவர்களெல்லாம் சாந்த சொரூபிகள் தான் என்று நீங்கள் எண்ணுவது தவறு. நாம் அப்படி இருக்கவும் கூடாது. சில சமயங்களிலே சாட்டை எடுக்க வேண்டும், எதிரிகளை சாட வேண்டும். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் சொல்வது போல, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல். அதுதான் நம்ம ஒன்று செய்வது. சிலர் எளிதாக இருக்கும், சிலர் கடினமாக இருக்கும். ஆனால் நம்முடைய இந்த காரியத்திலே பாருங்கள், இந்த பூனை பெருச்சாளியை பிடிச்சு கீறி, பெரிய பெருச்சாளியை பிடித்தாலும், அது சிறிய பூனையாக இருந்தாலும் அது தன் பல்லினாலே கீறி விடும். கீறி கொஞ்சம் கொஞ்சமாக நார் நாராக உரித்து விடும் பெருச்சாளியை. அதே நேரத்தில் அந்த பூனை தன்னுடைய குட்டியை தூக்கி கொண்டு வரும்போது அதே பல்லினால் மிகவும் சாஃப்டாக கொண்டு வரும். அதே பூனை, அதே பற்கள். பெருச்சாளியை சதை சதையாக பிரிக்கும்போது அதே பற்களைத்தான் பயன்படுத்துகிறது. இங்கே தன்னுடைய குட்டிகளை அன்போடு தூக்கி இன்னொரு இடத்துல கொண்டு வைக்கும் போதும் அதே பற்களைத்தான் பயன்படுத்துகிறது. நமது ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியாக வரப்போகிறார் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்பவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று திட்டவட்டமான ஒரு செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு நேரடியான கேள்வியை கேட்போமே, பிதாவின் சித்தப்படி செய்ய வேண்டும், அவ்வளவுதானே? அப்படியானால் பிதாவின் சித்தம் என்ன? புத்தியீன மனுஷர், கிறிஸ்துவை அறியாத புத்தியீனமான மனுஷர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தம்.
அவர்கள் அறியாமையினாலே ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்வது நமக்கு தெரிகிறது, அது அறியாமை என்று. அந்த அறியாமையை அடக்குவதுதான் தேவனுடைய சித்தம். அப்படியானால் நாம் இந்த உலகத்திலே போராட வேண்டும். இந்த உலகத்திலே நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். அப்போதுதான் சாகும்போது சடலத்தை ஒரு குருவானவர் வந்து என்ன சொல்வார் தெரியுமா? இது நல்ல போராட்டத்தை போராடினான், ஓட்டத்தை முடித்தான், விசுவாசத்தை காத்துக்கொண்டான், இது முதல் நீதியின் ஜீவக்கிரீடம் இவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற அந்த வசனத்துக்கு அது சரியாக இருக்கும். அன்பானவர்களே, அப்படியானால் அங்கே பவுலை ஆண்டவர் எடுக்கும்போது அவர் அறிவிக்கிறதுக்கு ஒரு பாத்திரமாக இருப்பதற்காக ஒரு பாத்திரமாக அவனை எடுத்துக்கொண்டார். அதுதான் முக்கியமானது. அன்பானவர்களே, இந்த கிரியை இல்லாத விசுவாசத்தை செத்ததாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு விசுவாசம் இருக்கிறது, நல்லதுதான். ஆனால் கிரியைகள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். என்னுடைய கிரியை என்றால் என்ன? நான் கிறிஸ்துவுக்காக செய்கிற காரியங்கள். எனக்கு 2 கைகள் இருக்கின்றன. நான் கிறிஸ்துவுக்காக என்ன செய்தேன்? நான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில், நான் மரணம் அடைய வரைக்கும் இந்த உலகத்தில் என்னை காத்த என்னுடைய ஆண்டவருக்காக, சிலுவையிலே அறையப்பட்டு குருதியை வடித்த எங்கள் ஆண்டவருக்காக நான் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் என்ன செய்தேன் என்பதுதான் கிரியை. ஒரு ஆத்துமாவையாவது நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். உம்முடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும், அதை நீர் எனக்கு போதித்தருளும் என்று கேட்கிறார். அப்படியானால் அன்பானவர்களே, அவருடைய சித்தம் என்ன என்று அறிந்து நாம் செயல்பட வேண்டும். ஒரு தடவை நான் மார்க்கோனியினுடைய வரலாற்றை படித்து கொண்டிருந்தேன். மார்க்கோனி சிறு குழந்தையாக இருக்கும்போது அவருடைய தகப்பனார் வீட்டில் நடக்கிற அந்த குடும்ப ஜெப கூட்டத்தில் பரலோகத்திற்கிற எங்கள் பிதாவே, பரலோகத்திற்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிப்பாராம். அந்த பரமண்டலத்தை ஜெபத்தை சொல்லும்போது, அப்பொழுது மார்க்கோனி சிறுவனாக இருக்கும்போதே எண்ணுவாராம், ஏன் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் எவ்வளவோ தூரம் இருக்கு, இங்கிருந்து இவர் ஜெயித்தால் பரலோகத்தில் இருக்கிற என் தேவனேங்காரே அது கேட்குமா என்றெல்லாம் அவர் குழந்தையாக இருக்கும்போது எண்ணியிருந்தார். பிறகு வாலிபனானார். பிறகு அவர் வானொலியை கண்டுபிடித்தார். விஞ்ஞானியாக வானொலியை கண்டுபிடித்தவுடனே அவர் பேசுவதை மக்கள் கேட்டார்கள். ஒரு இடத்திலிருந்து பல மைல் தூரம் அந்த வானொலி சத்தத்தை, அவருடைய சத்தத்தை உலக மக்கள் கேட்கும்போதுதான் இவர் எண்ணினாராம், ஒரு சாதாரணமாகிய நான் இந்த வானொலியை கண்டுபிடித்து இந்த வானொலி மூலமாக உலகத்தின் ஒரு கோடியிலிருந்து மறுகோடியில் இருக்கிறவன்ட்ட பேச முடியுமானால், என்னுடைய தகப்பனார் நான் சிறுவனாக இருக்கும்போது பரலோகத்திற்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க போது நான் அதை நம்பவில்லையே. பரலோகத்திற்கிற எங்கள் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கும் போது அந்த ஆண்டவர் நமது அருகிலே வருகிறார் என்பதுதானே உண்மை. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கலாம், அது வேறு விஷயம். அது உலக பிரகாரமான ஆராய்ச்சி. ஆனால் என் தகப்பனார் ஜெபிக்கும் போது என்ன தவறு இருந்தது? காரணம் ஒன்றுதான், நான் அதை புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணினாராம். அன்பானவர்களே, அப்படியானால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறதை அல்லாமல் நான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று உண்மையாகவே அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தூக்கி இருக்கிறார், நம்மை அணைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேளைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி நம்முடைய சித்தத்தையே நாங்கள் செய்யத்தக்கது, உங்களுடைய சித்தம் எதுவென்று அறிந்து நாங்கள் செய்யத்தக்கதா எங்கள் பிள்ளைகளுக்கு காலங்களிலே நடைபெற வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உமது கரத்திலே தருகிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று நாங்கள் சொல்லத்தக்க விதமாக எங்கள் பிள்ளைகளுக்கு காலங்களிலே நடைபெற வேண்டிய திருமணங்கள் சிறப்பாக நடந்து முடிய
திருமணமாகி குழந்தை இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு சீக்கிரமாய் ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை நீர் கொடுத்து ஆசீர்வதியும் சுவாமி. பிள்ளைகள் தேர்வு எழுதி நல்ல கல்லூரிகளுக்கு போகத்தக்கதாக அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எங்கள் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் உயர்ந்த கல்வியை பெறத்தக்கதாக நல்ல கல்லூரிகளுக்கு எங்கள் பிள்ளைகள் செல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. எங்கள் ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. கரம் பிடித்து தூக்கி எடுத்து உடைய கல்வாரி ரத்தத்தை தெளித்து அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த ஆயுளையும் கொடும் சுவாமி. எங்கள் ஆண்டவரே, வியாபாரத்திலே செழிப்பில்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வியாபாரிகள் உண்டு சுவாமி. செழிப்பை நீர் கொடும். எங்கள் ஆண்டவரே, நீர் செழிப்பானவர். செழிப்பை கொடும் சுவாமி. உடைய கரம், வலது கரம் ஆண்டவரே வாழ வைக்கின்ற கரம் என்று செழிப்பான அந்த கரத்தை அவர்கள் மேல் வைத்து வியாபாரத்திலே செழிப்பை நீர் கட்டளையிடும். இரக்கமுள்ள ஆண்டவர், எங்கள் குடும்பங்களிலே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த கிருபையினாலே தாங்கிக் கொள்ளும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் நினைத்தபடி நமது மிஷனரிகள் இந்திய மத்திய சிறைச்சாலைகளிலும் அவர்கள் குடும்பங்களிலும் நம்முடைய ஆண்டவரின் நாமத்தை கூறி மகிமைப்படுத்தி முழுமையான ஆத்தும ஆதாயம் செய்து வருகிறார்கள். அரசு வழங்கிய ஆணையின்படி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அந்தமான், திகார் போன்ற பல்வேறு சிறைகளிலும் வெளியில் அவர்கள் குடும்பங்களிலும் ஆத்தும ஆதாயம் செய்து வருவது நீங்கள் அறிந்ததே. நமது ஊழியத்தின் உச்சக்கட்டம் என்பது இரட்சிக்கப்பட்ட சிறை நண்பர்களின் திக்கற்ற ஏழைகளாக நிற்கும் அவர்களின் வயது வந்த பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பதாகும். அதன்படி இம்மாதம் தொடங்கி நமது ஊழியத்தின் முக்கிய வேலை கடந்த ஆண்டுகளைப் போல திருமணங்களை நடத்தி வைப்பதுதான். ஆம், கடந்த 45 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 2500 திருமணங்களுக்கு மேலாக அணைக்கும் கரங்கள் மூலமாக நடத்தி வைத்துள்ளோம். திருமணங்களை நீதிபதிகள், துணைவேந்தர்கள், ஆட்சியாளர்கள், பேராயர்கள், சிறை உயர் அதிகாரிகள் மற்றும் அந்தந்த ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் ஆங்காங்கே அவரவர் கிராமங்களில் திருமண மண்டபங்கள் வாடகைக்கு எடுத்து மணமக்களுக்கு ரோஜா மாலைகள், வேதாகமங்கள், துணிமணிகள், போக்குவரத்து செலவுகள், சீர்வரிசைகளாக ஒரு அண்டாவில் பண்ட பாத்திரங்கள், இன்னொரு அண்டாவில் அரிசி, பருப்பு, மளிகை சாமான்கள், தலையணை, ஜமக்காலம் இவைகளை கொடுத்து சிக்கனமான ஒரு திருமணம் நடத்த ரூபாய் 40,000 செலவாகிறது. இவர்கள் மூலம் இந்தியா முழுவதையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர முடியும் என்று நான் நம்புகிறேன். ஜெபியுங்கள். திருமணமாகாத நமது பிள்ளைகளின் திருமணத்திற்கு பொருத்தனை செய்து காத்திருக்கும் பெற்றோர் ஜெபத்துடன் நமது பிள்ளைகளுடைய திருமணங்கள் சிறப்பாக நடைபெறவும், அதன் மூலமாக நமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும் இந்த ஏழை திக்கற்ற பெண்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலம் கர்த்தர் உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றித் தருவார். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதைச் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 25:40 என்ற நம் ஆண்டவரின் வார்த்தைக்கிணங்க ஜெபியுங்கள், தாங்குங்கள். உங்கள் காணிக்கையை அனுப்ப ஜிபே மற்றும் போன்பே மூலமாக 9443303456 அணைக்கும் கரங்கள் ட்ரஸ்ட் அக்கவுண்ட் நம்பர் 13400000006107 பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் IFSC கோட் IOBA 0001340